கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஒரு பெரிய எழுப்புதல். அது வந்த பிற்பாடு பேதுரு, இயேசுவை மறுதலித்த பேதுரு, அவன் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணும் பொழுது பாருங்கள், நீங்கள் இந்த 2வது அதிகாரத்தில் முழுவதுமாக வாசித்து பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறார். நிறைய காரியத்தை சொல்கிறார். ஆண்டவர் இப்படி என்ன நிறைய காரியம், பொதுவான காரியத்தை அப்படி சொல்லிகிட்டே வர்றார். அவர் சொல்லும் பொழுது அந்த பிரசங்கத்தில் ஒரு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. அதை தான் நம்ம இன்றைக்கி வாசித்தோம். இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது, வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. நம்ம வாழ்வதற்கான முக்கியத்துவம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம மற்றவர்களைப் போல மற்றவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நம் தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு கூட எழும்பினவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் உயிருள்ளவராக அவர் இருக்கிறார், அவர் எழும்பினார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது. இப்போ பேதுரு இயேசு பிடிக்க வரும்பொழுது இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுதலித்தவன், 3 முறை மறுதலித்தவன். அந்த பேதுரு எழும்பி அங்கே சொல்கிறான், பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்கிறான், இந்த வார்த்தையை ரொம்ப ஆழமாய் சொல்கிறான், ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறான். அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம். இதுதான் எங்கே போனாலும் நம்ம வாழ்க்கை இப்படி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற அதை சாட்சியாக சொல்லணும். அதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்கிறோம், அநேக காரியங்கள் கேட்கிறோம், அநேக பிரசங்கத்தை பார்க்கிறோம், அநேக பிரசங்கம் பண்ணுகிறோம். வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம இதை ஹைலைட் பண்ணணும், நம்ம வாழ்க்கை இதை ஹைலைட் பண்ணணும், நம்மளுடைய பேச்சு இதை ஹைலைட் பண்ணணும், நம்மளுடைய நடக்கைகள் இதில் ஹைலைட் பண்ணணும். இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். பேதுரு இயேசுவை பார்த்தான், உயிரோடு இருக்கும்போது பார்த்தான், உயிர்த்து எழுந்த பிறகாடும் இயேசுவோடு கூட 40 நாள் இருந்தான். ஆனால் நாமெல்லாம் அப்படி இல்லை. நாம் அதை காட்டிலும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் இன்னும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு வருகிறதுனால இன்னும் பாக்கியவான்கள், இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எல்லாரும் நீர் சாட்சிகளாய் கர்த்தர் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தகப்பனே, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.